ஹலோ காய்ஸ், மீண்டும் பார்த்தீங்கன்னா நம்ம கிராணி கேமை ப்ளே பண்ண போகிறோம். கிராணியில் பார்த்தீங்கன்னா ரீவேம்ப்புன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கேம் இருக்குது, ஃபேன்மேடு கேமு. இந்த கேமை ப்ளே பண்ண போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா கிராண்ட்பா பார்த்தீங்கன்னா ஷார்ட் கன்னோட இருப்பாப்புல. பயங்கரமான ஒரு கேமு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல 2 ட்ரா இருக்குது. ஒரு ட்ராவில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்பார்க் பிளக்கு பார்த்தீங்கன்னா கிடச்சிருக்குது. பார்த்தீங்கன்னா கிராண்ட்பா கிட்டேருந்து தப்பிக்கிறது ரொம்பவே கஷ்டம். அந்த கஷ்டமான கேமை தான் இப்போ நம்ம ப்ளே பண்ண போகிறோம். இந்த இடத்துல ஷாட்கன்னோட ஒரு பீஸ் இருக்குது. இந்த முறை பார்த்தீங்கன்னா ஷாட்கன் வெர்சஸ் ஷாட்கன் பார்த்தீங்கன்னா ஃபைட்டு நடக்க போகுது. கிராண்ட்பா கையில் இருக்கிற ஷாட்கன்னா இல்லை நம்ம கையில் இருக்கிற ஷாட்கன்னான்னு பார்க்க போகிறீங்க. பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹார்டான கேமு, இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். டனலுக்குள்ளே ஒன்றாந்து பார்த்தீங்கன்னா ஸ்பார்க் பிளக்கை ட்ராப் பண்ணியாச்சு. இப்போ கார் இருக்கிற இடத்த நோக்கி பார்த்தீங்கன்னா நம்ம போய்கிட்டு இருக்கிறோம். பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஏதாவது பொருள் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். உள்ளுக்க ஒன்றும் இல்லை, காலியாக இருக்குது. பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்த ஒரு பீஸ் பார்த்தீங்கன்னா ஈஸியாக கிடச்சிருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா கொண்டாந்து ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா கிராணியோட கிச்சனுக்கு பார்த்தீங்கன்னா வந்தாச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா அடுத்த ஷாட்கன் பீஸ் பார்த்தீங்கன்னா கிடச்சிருச்சு. 3 பீஸும் பார்த்தீங்கன்னா கிடச்சிருச்சு. கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணணும். ஓ மை காட், கிராண்ட்பா கையில் மாட்டினோம். அவ்வளோதான். பார்த்தீங்கன்னா ஷாட்கன் இருந்தது. கரெக்டாக ஷூட் பண்ணிட்டாப்புல. டனலுக்குள்ளே போயிடலான்னு நினச்சேன். பார்த்தீங்கன்னா ஒரு நாளை இழந்தாச்சு. பார்த்தீங்கன்னா இந்த முறையாவது ஷாட்கனை பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணி ஆகணும். எல்லா பீஸையும் பார்த்தாச்சு. ஃபிக்ஸ் பண்ணுறது தான். பார்த்தீங்கன்னா கரெக்டாக கொண்டு போய் பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ் பண்ணி ஆகணும். கீழே கிராண்ட்பா இல்லை, ஒரு வேளை இங்கேருந்து கூட ஸ்பான் ஆகி கிராண்ட்பா வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. 2 பீஸை கொண்டாந்து வச்சாச்சு. 3வது பீஸை பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பார்த்துருந்தோம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 3வது பீஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு இந்த பீஸை தான் பார்த்தோம். பார்த்தீங்கன்னா 3வது பீஸையும் கொண்டாந்து வச்சாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கன்னில் ஒரே ஒரு புல்லட்டை தான் லோட் பண்ண முடியும். பார்த்தீங்கன்னா அந்த அதிர்ஷ்டசாலி யாருன்னு தெரியல. கிராண்ட்பா கையிலையும் ஷார்ட் கன் இருக்குது, நம்ம கையிலையும் பார்த்தீங்கன்னா கன்று இருக்குது. பார்த்தீங்கன்னா ஓ மை காடு 2 பேர்த்துக்குமே பார்த்தீங்கன்னா குறி மிஸ் ஆயிடுச்சு. கிராண்ட்பாவும் சுட்டாப்புல, நம்மளும் சுட்டோம். பார்த்தீங்கன்னா குறி பார்த்தீங்கன்னா மிஸ் ஆயிடுச்சு. பழையபடி பார்த்தீங்கன்னா கன்னை லோட் பண்ணி ஆகணும். சீக்கிரமாக பார்த்தீங்கன்னா கன்னை லோட் பண்ணி ஆகணும். 2 புல்லட்டு தான் இருக்குது, ஒன்று கிராண்ட்பாவுக்கும் ஒன்று கிராணிக்கு. சீக்கிரம் கிராண்ட்பாவை பார்த்தீங்கன்னா போட்டு தள்ளியாச்சு. கிராண்ட்பா ஃபார்மில் வந்தால் அவர் கையில் இருக்கிற கன்னை வச்சு நம்மளே போட்டுருவார். கிராண்ட்பா கையில் இருக்கிற கன்னை பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்தாச்சு. இந்த ஷார்ட் கன்னில் பார்த்தீங்கன்னா 2 புல்லட்டை லோட் பண்ணலாம். பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி புல்லட் இருக்குது. கிராணி பார்த்தீங்கன்னா சவுண்டை போட்டு வர வச்சிடலாம். எனக்கு தெரிஞ்சு கிராண்ட்பா போட்டு தள்ளின சத்தத்தை கேட்டே வந்திருக்கும். பார்த்தீங்கன்னா கிராணியோட கதையும் முடிச்சாச்சு. கொஞ்சம் மிஸ் ஆகிருந்தா டே 2வையும் இழந்திருப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா ஷார்ட் கன்னை வச்சு பார்த்தீங்கன்னா ஸ்க்ரூ ட்ரைவரை கீழே தள்ளியாச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல 2 ட்ரா இருக்குது. கீழே பார்த்தீங்கன்னா நமக்கு காரோட பேட்ரி கிடச்சிருக்குது. ஆல்ரெடி ஸ்பார்க்கு பிளக்கு கிடச்சிது. அடுத்து பார்த்தீங்கன்னா பேட்ரி கிடச்சிருக்குது. கார் எஸ்கேப்பு தான் பண்ண போகிறோம்னு நான் நினைக்கிறேன். பார்த்தீங்கன்னா எந்த பொருள் கிடைக்குதோ அந்த பொருளை வச்சு எஸ்கேப் பண்ணிடலாம். பார்த்தீங்கன்னா காரோட பேட்டரியை பார்த்தீங்கன்னா எடுத்துருக்குறோம். இப்போ கார் பேட்டரியை பார்த்தீங்கன்னா தூக்கி கீழே போட்டுக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நம்ம ஷார்ட் கன்னை ட்ராப் பண்ணோம். புல்லட்டு ஃபுல்லாக இருக்குது. கிராணி வந்தால் ஒரே போடு. கிராணி கதையும் கிராண்ட்பா கதையும் முடிஞ்சுது. கிராண்ட்பா கையில் ஷார்ட் கன் இல்லாத வரைக்கும் நல்லது. எல்லா டைமும் நம்ம தப்பிக்க முடியாது, அதுதான் உண்மை. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல சீக்ரெட் டோர் ஒன்று இருக்குது. அதை பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணியாச்சு. இப்போது கிராணியோட கிச்சனில் பார்த்தீங்கன்னா என்னென்ன பொருள் இருக்குதுன்னு செக் பண்ணிடலாம். போன தடவை பார்த்தீங்கன்னா செக் பண்ணவே இல்லை. ஓ மை காட், ட்ராப்பு. நம்ம வருவோம்னு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா கிராணி ட்ராப் வச்சுருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா கிராணியோட கிச்சனில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்பெஷல் கீ பார்த்தீங்கன்னா கிடச்சிருக்குது. இந்த மைக்ரோ ஓவனில் என்ன இருக்குது, ஒன்றும் இல்லை. மேலே 2 ட்ரா இருக்குது, 2 ட்ராவிலையும் ஒன்றும் இல்லை. கீழே 2 ட்ரா இருக்குது, ஒன்றும் இல்லை, ஒன்றுமே கிடையாது. பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நமக்கு புக்கு கிடச்சிருக்குது. புக்கை வச்சு பார்த்தீங்கன்னா கிராணியை ரிலீஸ் பண்ணலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஸ்பைடர் டனல்கிட்ட பார்த்தீங்கன்னா நமக்கு இன்ஜின் பார்ட்டு கிடச்சிருக்குது. எல்லாமே கார் எஸ்கேப்புக்காக கிடைக்கிது. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல நம்பர் 2ன்னு எழுதியிருக்குது. கண்டிப்பாக அதை ஞாபகம் வச்சுக்கணும். பார்த்தீங்கன்னா அது ரொம்ப யூஸ் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா சுற்றி
சுற்றிலும் பார்த்தீங்கன்னா நம்ம செக் பண்ணியாச்சு. அதாவது எல்லா இடமும் பார்த்தீங்கன்னா செக் பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா டனலுக்குள்ளே வந்திருக்கிறோம். கிராணி பார்த்தீங்கன்னா இந்நேரம் 2 நிமிஷம் முடிஞ்சிருக்கும். கிராணி வந்துருச்சு. பார்த்தீங்கன்னா 2 பேர்த்தையும் கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஷூட் பண்ணிடலாம். டபுள் டேக் டவுன். இப்போ பார்த்தீங்கன்னா 2 பேர்த்து கதையும் முடிச்சாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா புக்கை எடுத்தாச்சு. இப்போ கொண்டாந்து பார்த்தீங்கன்னா வச்சு கிராணியை ரிலீஸும் பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ட்ராப் பண்ண ஷாட்கனை பார்த்தீங்கன்னா எடுத்துக்கலாம். இப்போ ஷாட்கனை எடுத்துக்கிட்டு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்திருக்கிறோம். ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த இடத்துல தான் புல்லட் இருக்குது. பார்த்தீங்கன்னா ஷாட்கனை வச்சே பார்த்தீங்கன்னா கிராணியும் கிராண்ட்பாவையும் பார்த்தீங்கன்னா போட்டு தள்ள போகிறோம். கிராஸ்பாவை யூஸ் பண்ணுறதே இல்லை. அதுக்காக பார்த்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அந்த வீடியோவுக்கு லைக் பண்ணாத நண்பர்கள் லைக் பண்ணிடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கிராண்ட்பாவுக்காக வெயிட்டிங். கிராணி கதையை முடிச்சாச்சு. கிராண்ட்பா வேர் ஆர் யூ? ஐ சி யூ கிராண்ட்பா. ஓ மை காட், மிஸ் ஆயிடுச்சு. கிராண்ட்பா ரொம்ப அதிர்ஷ்டசாலியாக இருப்பார் போல இருக்குது. புல்லட் மிஸ் ஆயிடுச்சு. பரவாயில்ல. பார்த்தீங்கன்னா அடுத்த ஒரு புல்லட் இருந்தது. கிராண்ட்பா கதையும் முடிச்சாச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா புல்லட் இருக்குது. ஃபுல்லாக லோட் பண்ணிக்கலாம். ஷாட்கனை பார்த்தீங்கன்னா டனலுக்குள்ளே ட்ராப் பண்ணியாச்சு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஷாட்கன் பார்த்தீங்கன்னா ரொம்ப சேஃபாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ட்ராப் பண்ண காரோட பேட்டரியை பார்த்தீங்கன்னா எடுக்க வந்திருக்கிறோம். இப்போ கார் பேட்டரியை பார்த்தீங்கன்னா எடுத்தாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா காரில் கொண்டாந்து பார்த்தீங்கன்னா கார் பேட்டரியை பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ் பண்ணிடலாம். காரில் பார்த்தீங்கன்னா முதல் பொருளை பார்த்தீங்கன்னா கார் பேட்டரியை ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா கிராணியும் கிராண்ட்பாவையும் சுட்டுட்டு பார்த்தீங்கன்னா ஷாட்கன் இங்கேயே போட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா கிராணி வந்துட்டாங்க. கிராணி கதையும் முடிச்சாச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா கிராண்ட்பாவுக்காக வெயிட்டிங். பார்த்தீங்கன்னா கிராண்ட்பாவும் பையன் வந்தாப்புல பார்த்தீங்கன்னா நம்ம ஷாட்கனை வச்சு முடிச்சாச்சு. பார்த்தீங்கன்னா நம்ம இப்போது ஸ்பெஷல் கீயை பார்த்தீங்கன்னா எடுக்க போய்கிட்டு இருக்கிறோம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம ஸ்பெஷல் கீயை பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சி வச்சுருந்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் கீயை போட்டு ஒரு டோரை பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்பைடர் டனல் கீயை பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு வந்து ஸ்பைடர் டனலை ஓப்பனும் பண்ணியாச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா ஷாட்கன் எடுத்துக்கலாம். பார்த்தீங்கன்னா ஷாட்கனில் சுத்தமாக புல்லட்டும் இல்லை. ஏன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி 3 புல்லட்டு நமக்காக வச்சுருக்குறாங்க. பார்த்தீங்கன்னா 3 புல்லட்டையும் லோட் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பைடர் சுற்றிக்கிட்டு இருக்கோம். பார்த்தீங்கன்னா கரெக்டாக சுட்டு பார்த்தீங்கன்னா அது வரக்கூடிய வழியை பார்த்தீங்கன்னா அடைச்சாச்சு. இந்த சத்தத்தை கேட்டு பார்த்தீங்கன்னா கிராணியும் கிராண்ட்பாவும் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. பார்த்தீங்கன்னா டைமு முடிஞ்சிடும். நம்ம இந்த பொருளை கொண்டு போய் ட்ராப் பண்ணிட்டு வரத்துக்குள்ளே. இது பார்த்தீங்கன்னா ஸ்பேனரு இன்ஜின் நெட்டை டைட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா யூஸ் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பேனர் இங்கேருந்து தூக்கி போட முடியாது. வேறு எங்கேயாவது போய் விழுந்துருச்சுன்னா அதை கண்டுபிடிக்கிறதுக்கு டைம் ஆகும். அதனால் பார்த்தீங்கன்னா சேஃபாக அந்த இடத்துல ட்ராப் பண்ணியாச்சு. இந்த சத்தத்தை கேட்டு பார்த்தீங்கன்னா கிராணியும் கிராண்ட்பாவும் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. கிராண்ட்பா கையில் பார்த்தீங்கன்னா ஷாட்கன் இல்லாத வரைக்கும் நம்ம சேஃபு. கிராண்ட்பா கையில் மட்டும் ஷாட்கன் கிடச்சா நம்ம கதை முடிஞ்சுது. பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கிராணியோட சவுண்டு கேட்குது. பார்த்தீங்கன்னா கிராணி வந்துக்கிட்டு இருக்குது. ஓ மை காட், கரெக்டாக ஷூட் பண்ணியாச்சு. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பார்த்தீங்கன்னா கிராண்ட்பாவும் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. கிராண்ட்பாவும் பார்த்தீங்கன்னா வந்துட்டாப்புல. 2 பேர்த்தையும் பார்த்தீங்கன்னா படியிலேயே உருட்டி விட்டாச்சு. பார்த்தீங்கன்னா நம்ம ட்ராப் பண்ண ஸ்பேனரை பார்த்தீங்கன்னா எடுத்துக்கலாம். பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு பலகை பார்த்தீங்கன்னா உடஞ்சிக்கிட்டு விழுவோம். அதனால் பார்த்தீங்கன்னா ஷாட்கனை பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ட்ராப் பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ட்ராப் பண்ண ஸ்பேனரை பார்த்தீங்கன்னா எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கொஞ்சம் கொஞ்சமாக வந்தோம்னா பலகை பார்த்தீங்கன்னா கீழே உடஞ்சிக்கிட்டு விழுந்துருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்பேனரை கொண்டாந்து காரோட இன்ஜின் இருக்கிற இடத்துல ட்ராப் பண்ணியாச்சு. ஷாட்கனை கொண்டாந்து பார்த்தீங்கன்னா டனலுக்குள்ளே ட்ராப் பண்ணியாச்சு. இந்த இடத்துல ஷாட்கன் பார்த்தீங்கன்னா சேஃபாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா காரோட இன்ஜினை எடுத்துக்கிட்டு கொண்டாந்து பார்த்தீங்கன்னா கார்லேயே பார்த்தீங்கன்னா கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்பைடர் டனலுக்குள்ளே வந்திருக்கிறோம். ஸ்பைடர் டனலுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு லிஃப்ட் இருக்கும். ஆல்ரெடி நம்பர் 2ன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டிக்கர் எழுதி ஒட்டி இருந்தது. அது பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல தான் பார்த்தீங்கன்னா பயன்படும். இந்த இடத்துல 2 பாக்ஸ் இருக்கும். அதில் எந்த பாக்ஸை ஓப்பன் பண்ணுறதுங்கிறத பார்த்தீங்கன்னா ஸ்டிக்கரை வச்சு கண்டுபிடிக்கலாம். மாற்றி ஓப்பன் பண்ணோம்னா ஒரு பாக்ஸில் பார்த்தீங்கன்னா குண்டு இருக்கும், அணுகுண்டு இருக்கும். வெடிச்சதுன்னா நம்ம கதை முடிஞ்சுது. ஒரு நாளை பார்த்தீங்கன்னா வீணாக இழந்துருவோம். இப்போ நம்பர் 2 பாக்ஸை ஓப்பன் பண்ணனால உள்ளுக்க வீல் ஹேண்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு கிடச்சிருச்சு.
வீல் ஹேண்டில் எடுத்துக்கிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம கீழே இறங்கிடலாம். வீல் ஹேண்டிலில் கீழே எடுத்துக்கிட்டு இறங்கினோன்னே பார்த்தீங்கன்னா கிராணி உருட்டுக்கட்டையை வச்சு ஒரே அடியாக அடித்து பார்த்தீங்கன்னா நம்மளை டே 3க்கு பார்த்தீங்கன்னா அனுப்பிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா டே 3 பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பெல் பட்டன் இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணிடுங்க. இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணாத நண்பர்கள் லைக் பண்ணிடுங்க. இந்த சைடு பார்த்தீங்கன்னா கிராண்ட்பா, ஓ மை காட், இந்த சைடு கிராணி பார்த்தீங்கன்னா 2 பேர்த்துக்கு நடுப்புற பார்த்தீங்கன்னா நம்ம மாட்டிக்கிட்டோம். டே 4 பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ஷார்ட் கன்னை எடுத்துக்கிட்டு புல்லட்டை பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக லோட் பண்ணிடலாம். ஷார்ட் கன்னில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக புல்லட் லோடில் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நமக்கு ஸ்பார்க் பிளக் பார்த்தீங்கன்னா கிடச்சிருச்சு. ஆல்ரெடி ட்ராப் பண்ணி வச்சுருந்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்பார்க் பிளக்கை காரில் கொண்டாந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா கிராணி அடிக்கும் போது பார்த்தீங்கன்னா கையிலேருந்து வீல் ஹேண்டில் விழுந்துருச்சு. கொண்டாந்து பார்த்தீங்கன்னா கேணியில் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா வீல் ஹேண்டில் பார்த்தீங்கன்னா போட்டு சுற்ற ஆரம்பிச்சிடலாம். மேலே பார்த்தீங்கன்னா பக்கெட் வந்துருச்சு. பக்கெட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நமக்கு ஹேமர் பார்த்தீங்கன்னா கிடச்சிருச்சு. ஹேமரை கீழே ட்ராப் பண்ணோன்னே சத்தத்தை கேட்டு பார்த்தீங்கன்னா கிராணி வந்துக்கிட்டு இருக்கோம். கரெக்டாக பார்த்தீங்கன்னா நம்ம ஷார்ட் கன்னை ரெடியாக எடுத்து வச்சுருக்குறோம். கிராணி வந்துருச்சு. கரெக்டாக பார்த்தீங்கன்னா கிராணி போக விட்டு பொடனிலே ஒரே அடி. கிராணி பார்த்தீங்கன்னா ஒரு பக்கமாக சாஞ்சிருச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா கிராண்ட்பா கொஞ்ச நேரத்தில் கிராணியை தேடி பார்த்தீங்கன்னா வந்துக்கிட்டு இருப்பாப்புல. பார்த்தீங்கன்னா நமக்கு ஆல்ரெடி இன்னொரு புல்லட்டை பார்த்தீங்கன்னா அந்த கன்னில் லோட் பண்ணி வச்சுருக்குறோம். பார்த்தீங்கன்னா கிராண்ட்பா வந்தோடனே கரெக்டாக பார்த்தீங்கன்னா கிராண்ட்பாவுக்கும் ஒரு ஷாட்டை போட்டாச்சு. இப்போ எந்த ஒரு டென்ஷனும் இல்லாமல் ஹேமரை எடுத்துக்கிட்டு பார்த்தீங்கன்னா பலகையை உடைக்க வந்துட்டோம். இந்த இடத்துல 3 பலகை இருக்குது. 3 பலகையும் பார்த்தீங்கன்னா நம்ம உடச்சிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பலகை எடுத்து இந்த விரிசல் விட்ட இடத்துல பார்த்தீங்கன்னா வச்சிடலாம். இந்த பலகை வழியாக தான் கடந்து அந்த சைடு போக முடியும். இப்போ ஹேமரை எடுத்துக்கிட்டு பலகையை கடந்து வந்தாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா சிசிடிவி கேமராவை உடச்சாச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா சேஃப் கீ பார்த்தீங்கன்னா இருக்குது. இந்த சேஃப் கீ எடுக்க பார்த்தீங்கன்னா நமக்கு செயின் கட்டர் பார்த்தீங்கன்னா தேவைப்படுது. செயின் கட்டரை எடுத்துக்கிட்டு பார்த்தீங்கன்னா வந்தாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா சேஃப் கீயை பார்த்தீங்கன்னா எடுத்தாச்சு. சேஃப் கீயை வச்சு பார்த்தீங்கன்னா சேஃபை ஓப்பன் பண்ணி உள்ளுக்க பார்த்தீங்கன்னா நமக்கு கார் கீ கிடச்சிது. கார் கீயை வச்சு காரோட டிக்கியும் ஓப்பன் பண்ணியாச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரூ ட்ரைவரை எடுத்துக்கிட்டு பார்த்தீங்கன்னா ஸ்பைடர் டனலுக்குள்ளே வந்திருக்குறோம். ஸ்பைடர் டனலுக்குள்ளே ஒரு சேஃப் இருக்குது. அந்த சேஃபில் பார்த்தீங்கன்னா 4 நெட்டை போட்டு பார்த்தீங்கன்னா முறுக்கி வச்சுருக்குறாங்க. அந்த 4 நெட்டையும் பார்த்தீங்கன்னா நான் கழட்டிக்கலாம். பார்த்தீங்கன்னா 4 நெட்டையும் கழட்டியாச்சு. உள்ளுக்க பார்த்தீங்கன்னா நமக்கு பேட்லாக் கீ பார்த்தீங்கன்னா கிடச்சிருக்குது. பேட்லாக் கீ அந்த இடத்துல ட்ராப் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு எம்டி ஷார்ட் கன்னை எடுத்துக்கிட்டு வந்திருக்குறோம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நமக்கு புல்லட் இருக்குது. 2 புல்லட்டை பார்த்தீங்கன்னா அந்த ஷார்ட் கன்னில் லோட் பண்ணிக்கலாம். புல்லட்டு பார்த்தீங்கன்னா கடைசி புல்லட்டு, ஜாக்கிரதையாக யூஸ் பண்ணணும். அதனால் டனலுக்குள்ளே ட்ராப் பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா காரோட இன்ஜின் நெட்டை பார்த்தீங்கன்னா டைட் பண்ண வந்திருக்குறோம். போன தடவை பார்த்தீங்கன்னா டைட் பண்ணல. இப்போ பார்த்தீங்கன்னா டைட் பண்ணிடலாம். அப்போ தான் காரை எடுத்துக்கிட்டு கிளம்ப முடியும். பார்த்தீங்கன்னா 6 நெட் இருக்குது. 6 நெட்டையும் பார்த்தீங்கன்னா டைட் பண்ணியாச்சு. இப்போ பேனட்டையும் பார்த்தீங்கன்னா க்ளோஸ் பண்ணியாச்சு. சவுண்டு போடக்கூடாது. அதனால் பார்த்தீங்கன்னா ஸ்பேனரை கொண்டாந்து டனலுக்குள்ளே ட்ராப் பண்ணியாச்சு. டனலுக்குள்ளே ட்ராப் பண்ணனால சவுண்டு விழுகாது. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபியூயல் காருக்கு பார்த்தீங்கன்னா ஃபியூயல் போடுறதுக்காக பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு போய்கிட்டு இருக்கிறோம். பார்த்தீங்கன்னா டேங்கை ஃபுல்லாக ஃபில் பண்ணிடலாம். இன்னும் கிராணியும் கிராண்ட்பாவும் உயிரோடு தான் இருக்கிறாங்க. சத்தம் போடாமல் பார்த்தீங்கன்னா காரில் பார்த்தீங்கன்னா ஃபியூயலை பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஃபில் பண்ணி ஆகணும். அப்போ தான் பார்த்தீங்கன்னா காரை எடுத்துக்கிட்டு கிளம்ப முடியும். பார்த்தீங்கன்னா காரில் ஃபுல்லாக ஃபியூயலை ஃபில் பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா கேனை தூக்கி போட்டாச்சு. கேனு தூக்கி போட்ட சத்தத்தை கேட்டு கிராணி போய்கிட்டு இருக்குது. நம்ம ஒரு சவுண்டை போட்டு கிராணியை நம்ம பக்கம் திசை திருப்பியாச்சு. கரெக்டாக பார்த்தீங்கன்னா கிராணியை ஷூட் பண்ணிடலாம். கரெக்டாக கிராணியை பார்த்தீங்கன்னா ஷூட் பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா கிராண்ட்பாவும் வந்துக்கிட்டு இருக்கிறாரு. கிராண்ட்பாவுக்கும் ஒரு ஷாட்டை போட்டாச்சு. பார்த்தீங்கன்னா கிராணியும் கிராண்ட்பாவும் எந்திரிக்கிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம காரை எடுத்துக்கிட்டு எஸ்கேப் ஆகி ஆகணும். சீக்கிரமாக போய் பார்த்தீங்கன்னா நம்ம ஆக வேண்டிய வேலையை பார்த்தீங்கன்னா பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கார் கீயை எடுத்துடலாம். கார் கீயை எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா டிக்கியை க்ளோஸ் பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா கார் கீயை ட்ராப் பண்ணிட்டு இந்த இடத்துல பேட்லாக் கீயை பார்த்தீங்கன்னா ட்ராப் பண்ணி வச்சுருந்தோம். அதை எடுத்துக்கலாம். பேட்லாக் கீ இருந்தால் தான் பார்த்தீங்கன்னா அந்த ஷட்டரை ஓப்பன் பண்ண முடியும். ஷட்டரை ஓப்பன் பண்ணால் தான் காரை எடுத்துக்கிட்டு கிளம்ப முடியும்.
பார்த்தீங்கன்னா இப்போ கார் கீயை பார்த்தீங்கன்னா எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா காருக்குள்ளே ஏறிக்கலாம். பார்த்தீங்கன்னா செட்டருக்கு அந்த சைடு பார்த்தீங்கன்னா செவுரை போட்டு கிராணி பார்த்தீங்கன்னா மறைச்சி வச்சுருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா செவுரை உடச்சிக்கிட்டு போகிறோம். காரு பார்த்தீங்கன்னா பழைய மாடல் காரு. பார்த்தீங்கன்னா பேனட்லாம் பறக்குது. பார்த்தீங்கன்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்த நண்பர்களுக்கு நன்றி. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா கிராணி ரீவேம்பில் பார்த்தீங்கன்னா எஸ்கேப் பண்ணியாச்சு.